தமிழ்நாட்டில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கான கட்டணம் 10 ஆண்டுகளில் 200 விழுக்காடு உயர்த்தப்பட்டு 1,50 கோடி ரூபாய் வசூலிக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், மதுரை எய்ம்ஸ், 22 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள், 4 தனியார் பல்கலைக்கழகங்கள், 13 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 11,700 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இதில் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கான மருத்துவ படிப்பு கட்டணத்தை தமிழ்நாடு அரசின் கட்டண நிர்ணய குழுவே முடிவு செய்கிறது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆண்டுக்கு 4,50 லட்சம் ரூபாய் வரையும், நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 15 லட்சம் ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 27 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 5,40,000 ரூபாய், நிர்வாக இடங்களுக்கு 16,20,000, என்ஆர்ஐ இடங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர கூடுதலாக 60,000 ரூபாய் வரை மட்டுமே மேம்பாட்டு நிதியாக வசூலிக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றிய அரசால் கலந்தாய்வு நடத்தப்படும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தாங்களே மருத்துவ படிப்பு கட்டணத்தை நிர்ணயம் செய்வதால் கட்டண கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 13 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 200% அளவுக்கு எம்பிபிஎஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2015இல் 10 லட்சம் ரூபாயாக இருந்த ஆண்டு கட்டணம் 10 ஆண்டுகளில் 30,50,000 வரை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் படிப்பை முடிக்க கல்விக் கட்டணமாக மட்டுமே 1,50 கோடி ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இவங்களே உருவாக்குறாங்க. அதாவது ஒரு மருத்துவ ஒரு சீட்டுக்கு இவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத உருவாக்கி எப்படியாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து அவங்க சீட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்காக அனைத்து முயற்சியும் எடுக்கிறாங்க. திடீர்னு வந்து ஒரு நீட்டில் கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சுருவாங்க, 70% எடுக்கணும்னு வச்சுருவாங்க. எடுத்தால் தான் அவங்களுக்கு மருத்துவ படிப்புன்னு வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் கட்ட கலந்தாய்வில் வந்து ஒரு 10,000 பேருக்கு வந்து ஒரு 3,000 கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே மதிப்பெண்ணை வந்து கட் ஆஃபை குறைக்கிறாங்க. கட் ஆஃபை குறைச்சி 50%, அடுத்து 20%, கடைசியாக என்ன சொல்கிறாங்க, 0% எடுத்தால் கூட நீட்டில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள், எல்லாரும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து ஒரு நீட்டு தேர்வுங்கிறதே தேவை கிடையாது. ஒரு மருத்துவரை எவ்வாறு தரமிக்க மருத்துவராக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் கூடுதல் ஆய்வுகள் தேவைப்படுகிறது. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்பது பரிந்துரைக்கப்பட்ட அளவாக இருந்தாலும் தற்போது 600 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலை உள்ளது. மருத்துவ படிப்பு மீதான ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் கட்டணம் வரைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.